இன்னைக்கு ராஜு, ரோசி, மல்லி, தமிழ் இவங்க எல்லாம் புதையல் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு புதையல் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த கதையில பார்ப்போம். அண்ணி, நமக்கு புதையல் கிடைக்கும்னு நினைக்கிறியா? அப்படி புதையலா? அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் படத்துல தான் இருக்கும். அக்கா, நமக்கு புதையல் கிடைக்குமா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. ரொம்ப வெயில் வர அடிக்குது. ஏதாவது ஜூஸ் கடை ஏதாவது பக்கத்துல இருக்குமா என்ன? டேய் ராஜு, நீ என்ன டூருக்கா வந்திருக்க? இங்கெல்லாம் என்ன ஜூஸ் கடையா இருக்கும்? புதையல் எடுக்க வந்திருக்கோம்டா, கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். அடேங்கப்பா, இங்க வந்து புதையல் எடுக்கிறதுக்கு வீட்லயே சும்மா இருந்திருக்கலாம். வெயில் வர பயங்கரமா அடிக்குது, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வர கிடைக்க மாட்டுது. அடா போங்கடா, புதையெல்லாம் வேணாம், ஒன்னும் வேணாம், வீட்டுக்கே போயிடலாம் போல இருக்கு. டேய் ராஜு, எந்த விஷயத்தையும் பாதிலே விட்டுட்டு போனா எதுவுமே கிடைக்காது. லாஸ்ட் வரையும் நம்ம முயற்சி பண்ணணும்டா, அப்பதான் புதையல் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதை தாங்கிட்டு முயற்சி பண்ணணும். அப்படியாக்கா சொல்ற? கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஜூஸ் கடையாவது வச்சிருக்கலாம்ல இங்க. டேய் ராஜு, இங்க என்னடா தினசரி ஆளா வந்துகிட்டு இருக்க பாருங்க ஜூஸ் கடை வைக்கிறதுக்கு. நம்மளே புதையல் எடுக்கிறதுக்காக ரொம்ப தூரம் வந்திருக்கோம். இங்கெல்லாம் கடை இருக்குமாடா? அப்படியே இங்க கடை இருக்கிற மாதிரி தான், அதை எப்படா புதையல்? அவங்களே எடுத்துட்டு போயிட மாட்டாங்க புதையல. ஆமாக்கா, நீ சொல்றதும் சரியா தானே இருக்கு. சரிக்கா, மேப்பை எடுத்து பாப்போம். அதை பார்த்தாவது புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாப்போம். ஏய் ராஜு, மேப் இதோ இருக்க பாருடா, இத வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருடா. அக்கா, இந்த மேப் வச்சு கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், இந்த மேப்பை ரெடி பண்ணது யாருக்கா? நீயா? இவ்வளவு கேவலமா இருக்கு. ஏய் ராஜு, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல, அதனால வேகமா ரெடி பண்ணேன்டா. அக்கா, இந்த மேப்ல இருக்கிற இடமும் இந்த இது இருக்கு பாத்தியா, இந்த இடமும் ஒண்ணுதான் நினைக்கிறேன்க்கா. ஆமா ராஜு, எனக்கும் அப்படிதான் தெரியுது, இந்த இடம் தான் நினைக்கிறேன். அதோ ஒரு பெரிய சிலை இருக்கு பாத்தியா, அதுலதான் புதையல் இருக்குமோன்னு நினைக்கிறேன். நான் நிறைய படத்துல பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. அது சிலையில தான்க்கா வச்சிருப்பாங்க அந்த புதையலெல்லாம். நான் பார்த்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளவு படம் பார்த்திருக்கேன். எது ராஜு, அந்த தூரத்துல இருக்க அந்த சிலையாடா சொல்ற? அக்கா, அந்த சிலைய பாருக்கா, அந்த சிலைய பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அந்த சிலையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. எப்படி இருக்கு பாருக்க அந்த சிலை. அடாடா, பயங்கரமா இருக்கே. அக்கா, அது இருக்கட்டும், அந்த சிலை பக்கத்துல இவ்வளவு பெரிய பாலைவனத்துல ஒருத்தர் வந்து நின்னுகிட்டு இருக்காரு. எதுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்காருன்னு ஒண்ணும் தெரியலையே. ஆமா ராஜு, எனக்குமே ஒண்ணுமே புரியலடா. இவ்வளவு பெரிய பாலைவனத்துல அவர் எதுக்கு நின்னுட்டு இருக்காரு? வா கேப்போம். அண்ணா, இங்க எதுக்கு நின்னுகிட்டு இருக்கீங்க? தம்பி, இங்க நிறைய பேர் தினமும் தேடி வருவாங்க புதையல் எடுக்கிறதுக்கு. ஆனா இங்க யாருக்கும் புதையல் கிடைச்சது கிடையாதுப்பா. நீங்களாம் டைம் வேஸ்ட் பண்ணாம போயிருங்க. உங்களுக்கு இந்த வெயில்ல எப்படி தேடுவீங்க? அதனால நீங்க வீட்டுக்கு போயிருங்கப்பா, இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி தம்பி, அது உங்க விருப்பம். என் ஆட்டை காணும்னு நான் தேடி வந்தேன். சரி, என் ஆடு எங்க இருக்குன்னு நான் போய் தேடிக்கிட்டே போறேன்ப்பா. டேய் ராஜு, நான் நிறைய படத்துல பார்த்திருக்கேன். இந்த சிலைங்க இருக்குல்ல, அதோட கண்ணு, மூக்கு இதெல்லாம் எங்கேயாவது தொட்டோன்னு வச்சுக்கியா, கதவு மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள புதையல் இருக்கும். அதனால இந்த சிலையோட மூக்கை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். சரிக்கா, இந்த சிலையுடைய முக்க நம்ம டச் பண்ணி பார்ப்போம். எனக்கா ஒண்ணுமே ஓபன் ஆக மாட்டேது. சரி ராஜு, அப்ப அதோட கண்ணை டச் பண்ணி பார்ப்போம். இதுவும் ஒன்றும் ஓப்பன் ஆக மாட்டேதேடா. அக்கா, ஒன்னும் வேலைக்கு ஆகாதுக்கா. வாக்கா, சும்மா வீட்டுக்கு கிளம்புவாங்க்கா. வீட்டுல போயிட்டு நான் கூலிங்கா ஒரு ஜூஸ் குடிப்போம். அப்பதான் நமக்குலாம் செட் ஆகும். இந்த மாதிரி வந்து புதையல் எடுக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுக்கா. டேய் ராஜு, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம தேடி இங்க வந்திருக்கோம். நம்ம இப்படி பாதியில விட்டுட்டு போக கூடாதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி பார்ப்போம், சரியா? சரிக்கா. டேய் ராஜு, இதுல ஒரு ரூம் மாதிரி இருக்கே, ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமாடா? அங்க இருக்குமான்னு டவுட்டா இருக்குக்கா. வேணாங்க்கா, அவ்வளவு இதுவா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது உள்ள வச்சா பத்திரமா இருக்கும், எல்லாம் கண்டுபிடிச்சாலும் வைக்க மாட்டாங்க. இங்க நம்ம வெளியவே தேடி பார்ப்போம். ஏன்னா வெளியே யாரும் தேட மாட்டாங்க, ஈஸியா தாங்க வைப்பாங்க. ஓ, அப்படி சொல்றியா? நீ சொல்றது சரிதான்டா. சரிடா. சரி, அக்கா சொன்ன மாதிரி தேடி பார்ப்போம். டக் டக்னு சவுண்ட் கேக்குது இந்த இடத்துல. அக்கா, இங்க வா வா, இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா சவுண்ட் கேக்குது, சீக்கிரம் வா. சரிடா ராஜு, அப்போ தோண்டி பாப்போம், வா. சரி ராஜு, உனக்கு சந்தேகம் வந்துருச்சுல, அப்போ இங்க நம்ம செக் பண்ணி பாப்போம். ஆமாடா, நீ சொன்ன மாதிரி இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கடா. டேய், ஆமா ராஜு, இங்க பாரு, வித்தியாசமா இருக்கு. டேய், ஆமாடா, புதையல் கிடைச்சிருச்சுடா. டேய், சூப்பர்டா. சரி வாங்க, புதையல் எப்படி இருக்குன்னு பாப்போம். பக்கத்துல போய் பாப்போம். அடடடடடா, எவ்வளவு சூப்பரா புதையல் கிடைச்சிருக்கு. என்னென்னவோ இருக்கே உள்ள, நிறைய தங்க காயின்ஸ் இருக்கு. அடடடடடடா, எவ்வளவு புதையல், நிறைய புதையல் கிடைச்சிருக்கு. ஏ ராஜு, எக்கச்சக்கமா கிடைச்சிருக்குடா, அள்ளிட்டே போக முடியாதுடா, அவ்வளவு புதையல் இருக்குடா உள்ள. அடடடடடடா. அக்கா, இவ்வளவு புதையல் நம்ம எப்படிக்கா எடுத்துட்டு போறது? அதான்டா, எனக்கு ஒண்ணும் தெரியல, இவ்வளவு இருக்கடா.